ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அஜாக் சைபர் செக்யூரிட்டி. நம்ம இன்னைக்கு என்ன ப்ளாக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு ஒரு சிம்பிள் டைரக்டரி லிஸ்டிங் பக் வழியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு P11 டேட்டா லீக்கேஜ் அண்ட் ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் அண்ட் லைக் ஸ்டோர்ட் எக்ஸஸஸ் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக்கான கிரெடிட்ஸ் வந்துட்டு ஆயுஷ் விஷ்னாய். இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் தான். அண்ட் தென் பிளாக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் கைஸ். மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம பிளாக் உள்ள போலாம். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் ப்ராசஸ். கைஸ் நம்ம இந்த பிளாக் எல்லாமே அப்லோட் பண்ணுறதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேலோட்ஸ் இந்த ஸ்பெசிஃபிக் ரிசர்ச்சர்ஸ் குடுக்குற பேலோட்ஸ் அண்ட் தென் அவங்களோட ரெக்கார்ட் மெத்தட் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் இது எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பக் பவுண்டி ஜர்னில கண்டிப்பா யூஸ் ஆகும் கைஸ். ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்டொமைன்ஸ் எல்லாமே கேதர் பண்றாங்க ஃபர்ஸ்ட்டு. யூசிங் சப் ஃபைண்டர் வச்சு இத ஃபைண்ட் பண்ணிட்டு, தென் ஏமாஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க யூஸ் பண்றாங்க டூலு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு .txt ஃபார்மேட்ல .txt ஃபைல்ல குடுத்து, இதுல வந்து என்னென்ன சைட்லாம் அலைவா இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்காக HTTPX டூல் அப்படின்றத இந்த டூல யூஸ் பண்றாங்க. இப்போ யூஸ் பண்ணோனு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரஸ்டிங் டைரக்டரி வந்துட்டு இவங்களுக்கு லிஸ்ட் ஆகுது. அவங்களோட சப்டொமைன்ஸ்ல ஒரு இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு டைரக்டரி வந்துட்டு ஃபவுண்ட் ஆகுது. அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்லோட்ஸ் அப்படின்ற ஒரு டைரக்டரியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய .jpg ஃபைல் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தர் பிளாக்ல எதுக்கு அப்படின்றது இது யூஸ் ஆகும். இந்த அப்லோட் ஃபங்ஷன் வந்துட்டு இந்த jpg எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்தரா வந்துட்டு செக் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வேற ஒரு சப்டொமைன்குள்ள போறாங்க. சப்டொமைன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டைரக்டரி டீம் லெவல் அப்படின்ற ஒரு டைரக்டரியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லிட்டரலி அந்த யூசர்ஸோட அந்த கம்பெனிஸ் யூசர்ஸோட எல்லா இன்ஃபர்மேஷன் லைக் இமெயில் அட்ரஸ், அவங்கள பத்தின பெர்சனல் இன்ஃபோ, அவங்களோட பெர்சனல் ஃபோன் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இந்த மாரி எல்லாமே வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுது அவங்களுக்கு. வித் இன்க்ளூடிங் அவங்களோட இமேஜோட எல்லாமே டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? எம்ப்ளாய்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க அ இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் வித் சப்டொமைன்ஸ். இவங்க இவங்க வந்துட்டு இத வந்துட்டு எனுமரேட் பண்றாங்க. லைக் ஃபஸிங் பண்றாங்க அந்த ஸ்பெசிஃபிக் டைரக்ட் சப்டொமைன. பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, HRMS அப்படின்ற ஒரு டைரக்டரி வந்துட்டு லிஸ்ட் ஆகுது. ஓகேவா? குடுக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஒரு இமெயில் அட்ரஸ். என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்ற ஒரு காலம் வந்துட்டு அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இதுல வந்துட்டு இப்போ ஆல்ரெடி இன்னொரு சப்டொமைன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க எம்ப்ளாயீஸோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே டிஸ்க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அத வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜஸ்ட் இமெயில் என்டர் யுவர் இமெயில்ல குடுத்துடுறாங்க. இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பாஸ்வேர்டோ, எந்த ஒரு ஓடிபியும் கேட்கவே இல்ல. ஜஸ்ட் இது சின்ஸ் வந்துட்டு இது இன்டர்னல் எம்ப்ளாய் அப்படின்ற அந்த ஒரு அவங்க இன்டர்னல் எம்ப்ளாயி வொர்க் பண்றதுக்காக இந்த மாரி ஒரு ஃபீச்சர் வச்சிருப்பாங்க. அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு இது இருக்காது. லைக் ஓடிபி அந்த பாஸ்வேர்ட் எதுவுமே இருக்காது. என்டர் யுவர் இமெயில் குடுத்தோனே, அவங்களுக்கு எதுவுமே வந்துட்டு அ எந்த ஒரு ஆத்தென்டிகேஷனுமே இல்லாம அவங்களுக்கு லாகின் ஆயிடுச்சு. அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபைல்குள்ள லாகின் ஆயிடுச்சு. இது ஒரு அக்கவுண்ட் டேக் ஓவர் மாரி அகைன். இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு இந்த டேஷ்போர்ட்குள்ள போயிட்டு, தே ஆர் ட்ரையிங் டூ ஜஸ்ட் இன்ஜெக்ட் எக்ஸ்எஸ்எஸ் க்வெரீஸ். ஓகேவா? க்வெரீஸ் வந்துட்டு அகைன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த க்வெரி தான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இத வந்துட்டு ஜஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நத்திங் காட் ரிஃப்ளெக்டட். பட் இவங்க வந்துட்டு அ அப்லோட் பண்ணி முடிச்சோனே, இப்ப மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சப்டொமைன். இவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனுமரேட் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த சப்டொமைன்குள்ள போயிட்டு, எந்த இமெயில் அட்ரஸ் குடுத்தாங்களோ, அந்த இமெயில் அட்ரஸோட அந்த அந்த இமெயில் அட்ரஸோட அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபைல் குடுக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்எஸ்எஸ் வந்துட்டு பாப்பப் ஆகுது. அதாவது இது ஸ்டோர்ட் எக்ஸ்எஸ்எஸ். ஓகேவா? ஸ்டோர்ட் எக்ஸஸ் வந்துட்டு பாப்பப் ஆகுது. 4 ஸ்டோர்ட் எக்ஸ்எஸ்எஸ். 4 இடத்துல இவங்க குடுத்துருப்பாங்க. அதுதான் இங்க. இது எக்ஸஸஸ் ஆனோனே லைக் ஸ்டோர்ட் எக்ஸஸஸும் இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபைல் அப்லோட் ஃபங்ஷனாலிட்டி. ஸோ இத செக் பண்றதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, .png மூலியமா அவங்க இன்டர்செப்ட் பண்ணி பர்ப்சீட் மூலியமா .png ஃபைல் வந்துட்டு அப்லோட் பண்றாங்க. அதே மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செக் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் த ஃபைல் சைஸ்க்கு அந்த ஸ்பெசிஃபிக் ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட் இல்ல. அதே மாரி எந்த ஒரு ஃபைல்னாலும் நீங்க அப்லோட் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, .php ஃபைல் அப்லோட் பண்றாங்க டூ கெட் அ ரிவர்சல். சேம் அதே தான். இவங்க அப்லோட் பண்ணணும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு அ டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஸ்பெசிஃபிக் இது வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் PHP ஃபைல் வந்துட்டு அப்லோட் ஆகுது அப்படின்றது தெரியல. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க .js ஃபைல்ஸ், retire.js
ஸோ இந்த மாரி நெறைய எக்ஸ்டென்ஷன் த்ரூவா வந்துட்டு பர்ப் ரிக்வெஸ்ட் இந்த மாரி நெறைய த்ரூவா அவங்க ஃபைண்ட் பண்றாங்க. பட் ஃபைண்ட் பண்ண முடியல. ஸோ அப்பதான் வந்துட்டு திங்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டைரக்டரி லிஸ்டிங் இந்த பக் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்க வந்துட்டு நெறைய இமேஜஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஸோ அங்க மறுபடியும் போய் செக் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பிஹெச்பி ஃபைல் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ அதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் டாட் பிஹெச்பி ஃபைல் இங்க இருக்குது. அத ஜஸ்ட் கிளிக் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிமோட் செல் சாரி ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து ரிவர்ஸ் டிசிபி கனெக்ஷன் எக்ஸிக்யூட் ஆயி ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ஸோ இவ்ளோ பக் லைக் ஒரு எப்படி வந்துட்டு எஸ்கலேட் பண்றது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ லைக் டைரக்டரி லிஸ்டிங், T11 எம்ப்ளாயீஸ் அண்ட் தென் அக்கவுண்ட் டேக் ஓவர் அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் நோ பைபாஸ் லைக் நோ ஆத்தென்டிகேஷன் அகைன் எக்ஸஸஸ், ஃபைல் அப்லோட் லைக் ஒண்ணு ஒண்ணா நீங்க எஸ்கலேட் பண்ண பண்ண அவ்வளோ பக் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான ப்ளாக். எனக்கே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது ரீட் பண்ணும்போது. அண்ட் கைஸ் மறக்காம இந்த queries இந்த பேலோட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நம்ம ப்ளாக் அப்லோட் பண்றது கைஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. இந்த வீடியோல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் டூ அ சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க் யூ ஸோ மச்.